உனக்காக காத்திருக்கிறேன் பகுதி 13. அன்று காலை முதலே ஏகே கார்ப்பரேஷன் முழுவதும் பரபரப்பாக இருந்தது. ஒரு முக்கியமான ப்ராஜெக்டின் இறுதி சமர்ப்பிப்பு நடைபெறவிருந்ததால் கம்பெனியில் அனைவரும் அவசரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். விக்ரமால் மீட்டிங் ரூமை வரை மட்டுமே செல்ல முடிந்தது. அதற்கு மேல் இருக்கும் சிஓ ஃப்ளோருக்கு அவனால் செல்ல முடியவில்லை. தனக்கு தெரிந்த சில ஊழியர்களிடம் மேலே சிஓ ஃப்ளோரில் என்ன நடக்குது, ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அவன், தெரியல சார், எங்களுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. சிஓ ஃப்ளோர் போகல, மற்ற லிஃப்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சிஓ சாரோட பர்சனல் லிஃப்ட் மட்டும்தான் அந்த ஃப்ளோருக்கு ஒரே ஆக்சஸ். அதுலேயும் ஆக்சஸ் இல்லாமல் யாராலையும் மேலே போகவும் முடியாது, கீழே வரவும் முடியாது. அதனால் மேலே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல சார் என்று தான் பதில் வந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் விக்ரம் எரிச்சலுடன் நின்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ஆதவனுடைய பிஏ புதிய ப்ராஜெக்ட் டீமிடம் வந்தான். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். ஓகே, எதையும் மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நம்ம இப்போ கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு அனைவரையும் ஆதவனுடைய தனிப்பட்ட லிஃப்டின் வழியாக கீழே அழைத்து கொண்டு வந்தான். கீழே வந்தவர்களுக்காக ஒரு வேன் தயாராக இருந்தது. அனைவரும் அதில் ஏறி அந்த ப்ராஜெக்ட் சமர்ப்பிக்க வேண்டிய பெரிய கிளையண்ட் கம்பெனியை நோக்கி புறப்பட்டனர். அங்கே ஏற்கனவே பிரம்மாண்டமான மீட்டிங் ஹாலில் பல நிறுவனங்கள் தங்களுடைய ப்ராஜெக்டை ஒன்றன் பின் ஒன்றாக சமர்ப்பித்து கொண்டிருந்தன. அடுத்ததாக மேத்தா குரூப் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் தயாராக அமர்ந்திருந்த நேரத்தில் மீட்டிங் ஹாலின் கதவு திறந்து முதலில் ஆதவனுடைய பிஏ உள்ள வந்தான். அவனை பார்த்த மேத்தா குரூப் குழுவினர் லேசாக சிரித்தனர். ஆனால் அவனுக்கு பின்னால் சிஇஓ வந்ததும் அவர்களுடைய முகம் மாறியது. அவருக்கு பின்னால் புதியதாக 4 பேர் கொண்ட ப்ராஜெக்ட் டீமும் வந்தது. அவர்களை பார்த்ததும் மேத்தா குரூஸ் குழுவினருக்கு அதிர்ச்சி. ஆதனுடைய பிஏ கிளையண்ட் கம்பெனியின் நிர்வாகத்தினரை நோக்கி, இவர் எங்களோட சிஇஓ சார், இவர்கள் எங்களோட ப்ராஜெக்ட் டீம் என்று அறிமுகப்படுத்தினார். அதை கேட்டதும் மேத்தா குரூஸ் குழுவினர் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். அவர்கள் எதிர்பார்த்தது பழைய ப்ராஜெக்ட் டீம் தான். ஆனால் இப்போது புதிதாக 4 பேர் வந்திருந்தனர். உடனே அவர்கள் ஒருவர் விக்ரமுக்கு தகவல் தெரிவித்தார். சார், ஏகே கார்பரேஷனிலிருந்து பிஏ சிஇஓ சார், அப்புறம் புதுசா 4 பேர் கொண்ட ப்ராஜெக்ட் டீமும் வந்திருக்காங்க. இவங்க தான் அவங்களோட புதிய ப்ராஜெக்ட் டீம்னு சொல்றாங்க சார். அந்த செய்தியை கேட்ட விக்ரம் முகம் இறுகியது. அதற்குள் கிளையண்ட் கம்பெனி நிர்வாகத்தினர் மேத்தா குரூப்ஸ், நீங்க உங்களோட ப்ராஜெக்டை சமர்ப்பிக்கலாம் என்று அழைத்தனர். மேத்தா குரூப்ஸ் தங்களுடைய ப்ராஜெக்டை சமர்ப்பித்தனர். அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர்கள் சமர்ப்பித்த ப்ராஜெக்ட் முழுவதும் ஆதவன் உருவாக்கி அசல் ப்ராஜெக்டில் லீக்கான விவரங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. அவர்களுடைய சமர்ப்பிப்பு முடிந்ததும் கிளையண்ட் கம்பெனி நிர்வாகத்தினர் அடுத்து ஏகே கார்பரேஷன் என்று அழைத்தனர். மேத்தா குரூப்ஸ் மேலும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். புதிதாக வந்திருந்த ப்ராஜெக்ட் டீம் ஒருவர் எழுந்து ஏகே கார்பரேஷன் ப்ராஜெக்டை சமர்ப்பிக்க தொடங்கினார். ப்ராஜெக்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்து கொண்டிருந்த கிளையண்ட் கம்பெனியின் நிர்வாகத்தினர் முகத்தில் திருப்தி அதிகரித்துக் கொண்டே சென்றது. சமர்ப்பிப்பு முடிந்ததும் அவர்களில் ஒருவர் சிஇஓவை நோக்கி, இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது, ஒப்பந்தத்தை தயாரிக்கலாம், இந்த டீல் ஏகே கார்பரேஷனுக்கு தான் என்று கூறினார். மேத்தா குரூப்ஸ் குழுவினர், சார், எங்களோட ப்ராஜெக்டும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு என்றார். நாங்க எல்லா ப்ராஜெக்டையும் கன்ஃபர்ம் பண்ணி தான் பார்த்தோம். எங்க கம்பெனிக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை தேர்வு பண்ணுவோம். அப்படி பார்த்தா எங்களுக்கு ஏகே ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தெளிவாக கூறினார். வேறு வழி இல்லாமல் மேத்தா குரூப்ஸ் குழுவினர் வெளியேறினர். வெளியே வந்ததும் அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏகே கார்பரேஷன் வக்கீலும் போலீஸும் அங்கே காத்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் மேத்தா குரூப்ஸ் குழுவினர் பதறினர். வக்கீல் அவர்களை நோக்கி, இந்த ப்ராஜெக்டுக்கான தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு நிரூபிக்கிற ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு, வாங்க பேசலாம் என்றார். பதற்றமடைந்த மேத்தா குரூப்ஸ் குழுவினர் உடனே விக்ரமை தொடர்பு கொண்டனர். சார், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இல்லைன்னா இந்த விஷயத்துக்கு நீங்க தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு நாங்க சொல்ல வேண்டியிருக்கும் என்றனர். அதை கேட்ட விக்ரம் கடும் கோபம் வந்து, ஆதவன் இவ்வளவு சீக்கிரம் புதிய ப்ராஜெக்டை எப்படி தயார் செய்தான், எப்படி எல்லா ஆதாரங்களையும் முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கேள்வி அவனை உள்ளுக்குள்ளே எரிச்சலடைய செய்தன. ஏதோ தப்பா இருக்கு என்று எண்ணியவன் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, மேத்தா குரூப்ஸ் இனிமேல் அந்த ப்ராஜெக்டை தொடர மாட்டோம் என்றும் நடந்த தவறு தங்களுடையதான் என்றும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க செய்தான். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மேத்தா குரூப்ஸ் பிஏ ஆதரவுடைய பிஏ வந்தான். அதற்கு, சார், இதை நாங்க எங்க சிஓட முடிவு இல்லாம நாங்க இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆதவனுக்கு போன் செஞ்சான். சார், நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு, நமக்கு டீலும் கிடைச்சிருச்சு. அதோட நம்ம கேஸ் கொடுத்தோம்ல மேத்தா குரூப்ஸ் மேல, இனி அந்த ப்ராஜெக்டை தொடர மாட்டேன்னு எழுதி கொடுத்திருக்காங்க சார் என்று நடந்த அனைத்தையும் தெரிவித்தான். ஆதவன் சில நிமிடம் அமைதியாக இருந்து ஏதோ யோசித்தவன், இப்போதைக்கு இதெல்லாம் விட்டுடுங்க என்று சொல்லி அழைப்பை துண்டி. ஆதவனுடைய அந்த பதிலில் பிஏக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ஆதவன் சொன்னபடி அந்த விஷயத்தை அங்கேயே விட்டு அனைவரும் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு அங்கிருந்து சென்றனர். ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தன் தொலைபேசியை வேறொரு எண்ணுக்கு அழைத்தான்.
உடனே மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. என்னாச்சு என்று ஆதவன் கேட்டான். சார், நீங்க சொன்னபடியே எல்லா ஆதார பதிவுகளும் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும், இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கும் எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட பக்காவா இருக்கு சார் என்று மறுமுனையில் இருந்தவன் கூறினான். அதை கேட்ட ஆதவனின் உதட்டில் ஒரு மெல்லிய வில்லத்தனமான புன்னகை மலர்ந்தது. எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பா வைங்க. நான் வந்து பாத்துக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மனதுக்குள், எதை வேணாலும் என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா துரோகம் பண்ணினா அதை யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களோட சுயநலத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவு கற்றேன். ஆதவனின் அரைக்கதவுகள் தட்டப்பட்டது. சிறிது நேரத்தில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மதி, கம்பெனி விஷயம் என்னாச்சுடா என்று கேட்டான். ஆதவன் நடந்த அனைத்தையும் மதியிடம் கூறினான். அதை கேட்ட மதி முகம் இறுகியது. எப்படிடா இப்படி கேவலமா நடந்துக்க முடியுது எல்லாராலையும்? இவ்வளவு சுயநலமா அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்களா என்று கோபமாக கேட்டான். ஆதவன் அமைதியாக, விட்றா, ஆடட்டும், எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் முடிவு கட்ட போறோம்ல என்று கூறினான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வெளியிலிருந்து திடீரென்ற ஒரு ஆணின் குரல் கேட்டது. வெண்பா, வெண்பா, சீக்கிரம் வெளியே வா. அந்த குரலை கேட்டதும் ஆதவன் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன நடக்குது என்று புரியாமல் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். ஹாலில் அனைவரும் இருந்தனர். அந்த ஆணின் குரலை கேட்ட வெண்பா பயத்துடன் அதிர்ச்சியுடனும் அனிதாவின் அம்மாவின் கையை இறுகமாக பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார். அப்போது பாட்டி வேகமாக வெளியே வந்து வாசலில் நின்று கொண்டு அந்த ஆணை பார்த்ததும் பாட்டியின் முகம் கோபத்தில் எரிகிறது. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் தான் அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக திரும்பி இங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று கடுமையாக கேட்டாள். பின்னர் அவனை பார்த்தபடி, உனக்கு என்ன உரிமை இருக்கு என் பேத்தியை வெண்பான்னு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்று கோபமாக திட்டினார். ஆதவனின் முகம் இறுகியது. வெண்பாயை அந்த நிலையில் பார்த்ததும் அவளை தன்னுள் ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் எழுந்தது. ஆனாலும் சூழ்நிலையை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் அவர்களை நோக்கி நெருங்கிச் சென்று வெண்பாவின் அருகில் நின்றான். வெண்பா ஆதவன் பார்த்தாள். அவனை கண்டதும் அவளுக்குள் இருந்த பயம் மெல்லக் குறைந்தது. அவன் அருகில் இருப்பதை உணர்ந்ததும் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்று சிறிய தைரியத்தில் அவளுக்குள் வந்தது. அப்போது அனிதாவின் அப்பா வெண்பாவை அப்போய் நேராக பார்த்த, எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களுக்கும் வெண்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. வெண்பா உங்க பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் அவளை பாட்டி தானே வளர்த்தாங்க. இப்ப எந்த உரிமையில வந்து வெண்பாவை இங்க கூப்பிடுறீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? பிரச்சனை பண்றீங்க என்று கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டதும் வெண்பாவின் அப்பா முகம் கோபத்தில் எரியுது. பதில் சொல்ல தோன்றினாலும் அனிதாவின் அப்பா அந்த ஊரின் பெரியவர் என்பதால் அவருடன் எதுவும் பேச முடியாமல் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு பின்னர் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தன் முதல், இங்க எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டுட்டு பேசுங்க ஐயா என்று அடக்கமான குரல் கூறினார். ஐயா, எங்க பெரிய பொண்ணுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. ஆனா என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அதனால ஒரே வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு கேக்குறாங்க. வந்திருக்க இடம் ரொம்ப பெரிய இடம். என்ன இருந்தாலும் அவளும் எங்க பொண்ணு தானே. அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அவ வேலைக்காரியா தானே இருக்கா. அந்த வீட்டுக்கு போனா அவளுக்கும் பணம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அவளும் சந்தோஷமா இருப்பான்னு தான் நாங்க நினைக்கிறோம் என்று கூறினான். அதனாலதான் எங்க வெண்பாவை நாங்க எங்க கூட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் என்று அவன் கூறினான். அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வெண்பாவின் அம்மா, அண்ணன்களும் அக்காவும் வெண்பாவை பார்த்து கொண்டிருந்தனர். தாங்கள் அழைத்ததும் மறுபேச்சு இல்லாமல் தங்களுக்கு பின்னால் நாய்க்குட்டியைப் போல ஓடி வந்து விடுவாள் என்ற எண்ணம் அவர்கள் பார்வையிலே தெரிந்தது. வெண்பாவின் அம்மா அவளை பார்த்தபடி மெதுவாக, வெண்பா, நாங்க எல்லோரும் உன் நல்லதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். எங்க கூட வந்துடுமா. அங்க உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அன்பாக சொல்வது போல கூறினான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் உள்ளமும் ஒரு பக்கம் அமைதியானது. ஆனால் ஆதவன் உள்ளம் மட்டும் பரிதவித்துக் கொண்டிருந்தது. எங்க வெண்பா தன் பெற்றோருக்காகவும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவும் தன்னோட முடிவை மாத்திக்குவாளோ என்ற பயம் அவனுக்குள் எழுந்தது. அதே நேரத்தில் பாட்டி மட்டும் கோபத்தில் கொந்தளித்தபடி வெண்பாவின் அப்பாவை நோக்கி நடந்து சென்று, என்ன சொன்னேன்? என்ன, என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறியா? யாரு, நீ பார்த்துருக்க மாப்பிள்ளையா? அவன் ஒரு மெண்டல். அவனுக்கு நான் என் பேத்தியை கட்டி கொடுக்கணுமா? ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பேத்தி எப்படி நல்லா வாழ்க்கை வாழ முடியும்? நீ சொல்றது எங்க இருக்கு நல்ல வாழ்க்கை? இந்த கல்யாணத்துக்கு என்னால சம்மதிக்க முடியாதுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக திரும்பி வந்து இங்க நிக்கிற? இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போக, வெண்பா மட்டும் எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அப்போது வெண்பாவின் அப்பா, போதுமா, நிறுத்துங்க. இப்ப இவ என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா? நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனா வீடு, காரு, பங்களான்னு வசதியா வாழலாம். கையில பணம் இருக்கும். அதுக்கு மேல இவளுக்கு என்ன வேணும்? என் பொண்ணு அந்த வீட்டுல இருப்பா. அக்காவோட சேர்ந்து இருக்கலாம். அவள பார்த்துக்கலாம். அவளோட பிள்ளைகள வளர்க்கலாம். இதுக்கு மேல இவளுக்கு என்ன வேணும்? என்று கூறினான். அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவருடைய முகத்திலும் கோபம் கொந்தளித்தது. ஆதவன் கோபத்தில் ஏதாவது செய்துவிடக்கூடாது என்று நினைத்த மதி அவனுடைய கையை பிடித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். அதை வெண்பா கவனித்தவள், ஆதவன் தனக்காக இவ்வளவு கோபப்படுவதை, அவனை மதி அடக்கி வைத்திருப்பதையும் பார்த்தபோது அவளுடைய கண்களில் வலி கலந்த ஒரு சிறிய சிரிப்பு தோன்றியது.
ஆனால் அந்த காட்சியை பார்த்த ஆதவனுக்கும் அவளுடைய அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த வலியை உணர்ந்ததால் மனம் கனத்தது. அப்போது பாட்டி கோபத்துடன் வெண்பாவின் அப்பாவை பார்த்து, "போதுண்டா நிறுத்து, உன்னை நான் பெத்தேன்னு நினைக்கிறப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படி உன்னால இப்படியெல்லாம் நினைக்க முடிஞ்சுச்சு? அவளும் நீங்க பெத்த பிள்ளை தானே?" என்று கேட்டார். அதன் பிறகு வெண்பா தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு வலியும் கோபமும் கலந்த குரலில், "நான் பிறந்ததற்கு முன்னாடியே என்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சொத்து வேணும்னு நினைச்சு தானே என்ன பெத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க ஏன் நிராகரிச்சீங்க? இத்தனை வருஷம் என்ன பார்த்து வளர்த்த பாட்டி தான். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கைய பற்றி முடிவு பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?" என்று கேட்டாள். வெண்பாவிற்கு இருந்த வலியை அனைவராலும் உணர முடிந்தது. அவள் கூறியதைக் கேட்ட அவளுடைய குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். தாங்கள் கூப்பிட்டதும் எப்படியும் தங்களுக்கு பின்னால் நாய்க்குட்டியைப் போல ஓடி வந்துவிடுவாள் என்று நினைத்தவர்கள், இப்போது தங்களை எதிர்த்து பேசுகிறாள் என்பதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அதிர்ச்சியோடு கோபமும் அவர்களுக்குள் கலந்தது. அப்போது வெண்பாவின் அம்மா கோபமாக, "போதும் வெண்பா, நிறுத்து. பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில நிம்மதியா வசதியாகவும் கிடைக்கும்" என்று கூறினார். அதைக் கேட்ட ஆதவன் உதட்டில் ஒரு நமட்டுச் சிரிப்பு தோன்றியது. பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிக்க வைக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் வெண்பா அடுத்த நொடி ஆதவனை நோக்கி வேகமாக நடந்து வந்து அவனுடைய கைகளை பற்றிக் கொண்டாள். "எனக்கு நீங்க சொல்ற பணமெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு இவர் தான் முக்கியம். இவர் மட்டும்தான் முக்கியம். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட எதிர்காலம் இவர்தான். அதனால நீங்கெல்லாம் உங்க வழிய பார்த்துக்கிட்டு போங்க" என்று உறுதியாக கூறினான். அவளுடைய வார்த்தையை கேட்டு அங்கு இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது வெண்பாவின் அப்பா கோபத்துடன், "உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே கண்டவன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவ? எவ்வளவு தைரியம் உனக்கு? இதுதான் இந்த கிழவி உன்னை வளர்த்த லட்சணமா?" என்று ஆத்திரத்துடன் கேட்டார். அதை கேட்ட வெண்பா சற்றும் தயங்காமல், "போதும், என் வளர்ப்பை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க பெற்ற பொண்ண நடத்தின விதத்தோடவா நான் இங்க ஏதாவது கேவலமா நடந்துட்டேன்? அதனால என் வளர்ப்ப பற்றி பேசுற தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. நீங்க போகலாம்" என்று அழுத்தமாக கூறினான். வெண்பா சொன்ன வார்த்தையை கேட்ட ஆதவன் உதட்டில் மெதுவாக புன்னகை மலர்ந்தது. அவள் தைரியமாகவும் உறுதியாகவும் பேசியதை பார்த்த ஆதவன், "பிரியா, அனிதா ஒருவர் பார்த்துக்கணும்." அந்த நொடி மூன்று மனிதனும் ஒரே வார்த்தை தான் தோன்றியது, "தட்ஸ் மை கில்." பாட்டியின் முகத்தில் ஒருபுறம் நிம்மதியும் மறுபுறம் நடந்தவற்றால் ஏற்பட்ட வருத்தம் தெரிந்தது. அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து நொந்து போன அருகிருந்த நாற்காலில் சென்று அமர்ந்தார். அப்போது வெண்பாவின் அப்பா ஆதவனை பார்த்தபடி, "இவன் யாரு? எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இந்த வீட்டு டிரைவர் தானே. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன மகாராணி மாதிரியா வாழப் போறியா? நீ பாரு, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கண்டிப்பா ரோட்ல நின்னுட்டு தான் இருக்க போற. இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு" என்று எச்சரித்துவிட்டு தன் குடும்பத்தினரும் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர்கள் சென்றதும் அந்த வீட்டுக்குள் சிறிய நிசப்தம் அமைதி நிலவியது. அப்போது பாட்டி அழுது கொண்டிருப்பதை பார்த்த வெண்பா ஆதவன் கையை விட்டுவிட்டு வேகமாகச் சென்று பாட்டியை கட்டிக்கொண்டாள். அதை பார்த்த ஆதவன் மெதுவாக அவர்களை நோக்கி வந்தவன், பாட்டியின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டான். "பாட்டி, அவங்க பேசியதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம்" என்று மெதுவாக கூறினார். சிறிது நேரம் பாட்டியை பார்த்தவன், "என்னை நம்புங்க பாட்டி, நான் இருக்கேன்" என்று உறுதியுடன் கூறினான். ஆதவன் பாட்டியிடம் கூடிக்கொண்டிருந்தாலும் அவனுடைய கண்கள் வெண்பாவை விட்டு விலகவில்லை. பின்னர் வெண்பாவின் கைகளை மெதுவாக பற்றிக் கொண்டவன் திரும்பி மதியின் குடும்பத்தினர் அனைவரையும் பார்த்தவன், ஆதவன் அனைவரையும் பார்த்தபடி, "எல்லோரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நானும் வெண்பாவும் ஒருத்தர் விரும்புறோம். இதை உங்ககிட்ட நாங்களே சொல்லணும்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள சந்தர்ப்பம் எங்களை மீறி எல்லாமே உங்களுக்கு தெரியிற மாதிரி ஆயிடுச்சு" என்று கூறினார். அதை கேட்ட அனிதாவின் அம்மா சிரித்துக்கொண்டே ஆதவன் அருகில் வந்தவர், "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. எங்களுக்கும் இதை நினைச்சு எந்த வருத்தமும் இல்லை" என்று கூறியபடி வெண்பாவின் அருகில் சென்று அவளுடைய தலையில் அன்பாக கையை வைத்து, "வெண்பாவும் இந்த வீட்டு பொண்ணுதான். அவ நல்லா இருக்கணும்ங்கிறது தான் எங்களோட ஆசை. என்னைக்குமே அவள கஷ்டப்படுத்திடாதீங்க. அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கணும்" என்று அனிதாவின் அம்மா ஆதவனிடம் அன்பாக கூறினார். அதைக் கேட்ட ஆதவன் தனது நெஞ்சில் மேல் கை வைத்துக் கொண்டு, "என் உயிர் இருக்கும் வரை நான் அவளை கைவிட மாட்டேன். அவளதான் என்னோட உலகம். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என்னோட மூச்சு இருக்கும் வரைக்கும் அவ கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழாம நான் கண்டிப்பா அவளை பாதுகாப்பேன். இது என்னோட வாக்கு" என்று உறுதியாக கூறினான். ஆதவன் கொடுத்த அந்த வாக்கை கேட்ட அனைவரின் உள்ளம் நெகிழ்ந்தது. பாட்டியின் உள்ளம் பூரித்துப் போனது. தன் பேத்தி இத்தனை வருடங்கள் ஏங்கிய அன்பும் பாதுகாப்பும் அவளுக்கு கிடைத்து விட்டதை உணர்ந்த பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் தேங்கியது. அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட வெண்பாவின் மனம் அவன் மீதான காதலால் மெதுவாக நெகிழ்ந்தது. சில நேரங்களுக்குப் பிறகு பாட்டியின் களைப்பை உணர்ந்த வெண்பா அனிதாவின் அம்மாவிடம் சென்று, "இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாட்டி ரொம்ப களைப்பா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" என்றாள். அதற்கு அனிதாவின் அம்மா, "பரவாயில்லம்மா, இப்படியெல்லாம் பேசாத. இன்னைக்கு நடந்த எதற்கும் நீ எந்த விதத்திலும் காரணமே கிடையாது. அதனால நீ வருத்தப்படாத. பாட்டியை பத்திரமா கூட்டிட்டு போ" என்று அன்பாக கூறினாள். அப்போது ஆதவன், "நானும் கூட போய் பாட்டியையும் வெண்பாவையும் வீட்டுல விட்டுட்டு வரேன்" என்றான்.
வெண்பாவுடனும் பாட்டியுடனும் சேர்ந்து வீட்டை நோக்கி நடந்தான். பாட்டியின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டு மூவரும் ஒன்றாக நடந்து சென்று வீட்டை அடைந்தனர். வீட்டிற்கு வந்ததும் பாட்டியை வெண்பாவையும் வீட்டிற்குள் விட்டுவிட்டு ஆதவன், பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ வெண்பா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதடி, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவளுடைய நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தமிட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான். ஆதவன் சென்றதும் வெண்பா கதவை அடைத்துவிட்டு அப்படியே சிறிது நேரம் நின்ற வெண்பா அவன் கூறிய வார்த்தைகளை எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நம்பி மனதில் ஒரு முழுமையான நிறைவோடு பாட்டின் அருகில் சென்று படுத்துக்கொண்டாள்.